1987 ஆண்டு வரை தற்போது இருக்கின்ற கல்முனை மாநகர சபையானது கல்முனை வடக்கு கிராம சபை, கல்முனை தெற்கு கிராம சபை, கல்முனை கரைவாகு மேற்கு கிராம சபை, கல்முனை பட்டின சபை என்று 4 நிர்வாக பிரிவுகளாக இயங்கி வந்தது. 87 ஆண்டின் பின்னர் ஏற்பட்ட நிர்வாக மாற்றத்தின் காரணமாக இந்த 4 சபைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு கல்முனை பிரதேச சபையாக இயங்கி வந்தது. மறைந்த முன்னாள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் மர்ஹூம் எம் அஸ்ரப் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக கல்முனை பிரதேச சபையானது 2001 ஆண்டு கல்முனை மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது கல்முனை மாநகர சபையாக இயங்கி வருகின்றது. முன்பு இருந்த நிர்வாக திட்டத்திற்கு அமைவாக மருதமுனையானது அயற் தமிழ் கிராமங்களுடன் இணைந்ததாக கரைவாகு வடக்கு கிராம சபை எனும் பெயரில் இயங்கி வந்தது. மீண்டும் அதுபோல் மருதமுனை பிரதேசத்துக்கு தனியான பிரதேச அல்லது நகர சபை ஒன்று வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக மருதமுனை மக்களால் விடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கமையாக அண்மையில் கூடிய மருதமுனை அனைத்து பள்ளிவாசல்கள் அமையமானது. இந்த கோரிக்கையினை மீண்டும் வலியுறுத்தி அதில் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு அமைவாக எங்களால் கௌரவ மாகாண சபைகள் உள்ளாட்சி அமைச்சர் அவர்களுக்கும் கௌரவ மாகாண சபைகள் உள்ளாட்சி அமைச்சின் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிற்கும் மருதமுனை பிரதேசத்துக்கு தனியான நகர சபை வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. எங்களால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஒழுங்கு செய்து இதன் நோக்கத்தினை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அமைவாக இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நடவடிக்கையின் முதற்கட்டமாக முன்னாள் மாகாண சபைகள்